ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை ஆன வீடியோ தாங்க. ஸோ ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ எப்போவுமே வந்து பாசிட்டிவாக வந்து செடி கட் பண்ணுறதுலேருந்து துளிர் மருந்து அண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்கிறது, என்னென்ன ப்ரொசீஜர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கன்னு தான் மேக்ஸிமம் வந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க. ஸோ ஒரே ஒரு கமெண்ட்டு தான், அதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. பாருங்கள் எப்படி துளிர் வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு மருந்தடிக்கிறத வச்சு ஒரு வீடியோ வந்துச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நான் டெய்லி வந்து வீடியோஸ் வந்து மாற்றி மாற்றி இந்த மருந்து அடிங்க, அந்த மருந்து அடிங்க, இந்த மருந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டடை வந்து மாற்றி மாற்றி கொலாப்ஸ் பண்ணி நிறைய மருந்துகள் வந்து இந்த மருந்து அடிங்க, அந்த மருந்து அடிங்கன்னு சொல்லிட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா, இல்லை அப்படி இல்லைன்னா நிறைய மருந்து வாங்கிட்டு வந்து இப்படி தான் அடிக்கணும், அப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஏதாவது சொன்னேனான்னு ரூல்ஸ் ஏதாவது சொன்னேனான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மருந்து வீடியோ தாங்க ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கிற மருந்து சொல்கிற மாதிரி மருந்து வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அடித்தோம் அப்படின்னா மல்லித்தோட்டத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாக என்ன சொல்கிறது, மல்லித்தோட்டத்தை விற்றுட்டு போயிட வேண்டியது தான். நீங்கள் வந்து வியாபார நோக்கத்தோடு வந்து என்ன சொல்கிறது வீடியோ போடுறீங்க. மக்களுடைய இது வந்து விவசாயம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம். ஸோ அதனால் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் யோசித்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தாங்க போடுறேன். ஸோ மருந்தை வந்து எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் ஒரு காயாக இருக்கட்டும், ஒரு பழமாக இருக்கட்டும், ஒரு பூவாக இருக்கட்டும், நம்ம அதுக்கு தகுந்த சத்தான உரங்கள் மருந்துன்றது வந்து இந்த காலகட்டத்தில் கொடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து மகசூல் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் வந்து இந்த விவசாயன்றது வாழ்வாதாரம்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னா எங்களுக்கு அது வந்து வாழ்வாதாரம் இல்லையா, இல்லை வந்து நாங்கள் வந்து கடை வச்சுட்டு வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்றது நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த உரம் போடுங்க, இந்த உரம் மருந்தடிங்க, அந்த மருந்தடிங்க அப்படின்னு கம்பெனிங்க வந்து இந்த காலத்தில் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அதில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு மாற்றி மாற்றி கொலாப்ஸ் பண்ணி விவசாயிங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக நான் பண்ணவே மாட்டேன். அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம தோட்டம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ மருந்தை பொறுத்த வரைக்கும், மல்லி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூ வந்து வாசனை இல்லையா. ஸோ வாசனை வர்றதுனால நிறைய பூச்சி வரும், புழு வரும். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம பூ வந்து கைக்கு எடுக்க முடியும். ஸோ இது ஒரு ரீசனுக்காக மட்டுமே நான் வந்து மருந்து வந்து இந்த மருந்து நாங்கள் என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு வந்து கம்பல் பண்ணலை, நீங்கள் இப்படி தான் மருந்து அடிக்கணும், இப்படி தான் வந்து என்ன சொல்கிறது மருந்து சேர்க்கணும், இத்தனை மருந்து அடிங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. நான் வந்து ஒரே செட்டாக ஒரு வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரே டைம் மட்டும் நம்ம அடிக்கிறது இல்லைங்க. ஒரு டைம் அத்தனை மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணுமான்ற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்மளும் விவசாயம் பண்ணுறவங்க தான். ஸோ வந்து பூச்செடி நாமளும் வந்து ஒரு ஏக்கர் பக்கம் வச்சுருக்கோம். நமக்கு வந்து அது என்ன மருந்து அடிக்கிறோம் என்னன்றது வந்து எங்கள் சைடு ஆக்சுவலாக என்ன மருந்து அடிக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னு கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாமே இந்த காலத்தில் போட்டியான உலகம் தாங்க. ஸோ நான் வந்து வீடியோ போடுறதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, வியாபார நோக்கத்துக்காகலாம் நான் வந்து வீடியோ போடலைங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து செடி வச்சு இப்போ தான் 1.5 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து செடி வச்சு 1.5 வருஷம் ஆகிட்டு இப்போ நான் உடனே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுறதுக்கான ரீசன் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்றதை தாண்டி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா. ஒரு சிலருக்கு வந்து இந்த மல்லி தோட்டத்தோடைய அருமை தெரியாது. மல்லி தோட்டத்தில் நல்ல ஒரு விவசாயமா, நல்ல லாபமா, இது நல்ல மகசூல் வருதா, அமௌண்ட் எடுக்க முடியுமா, கம்மி நிலத்தில் நிறைய பணம் எடுக்கக்கூடிய தொழில் வந்து இந்த மல்லி அமையுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 1.5 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கிறதுல செடி வந்து மல்லி கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம செடிக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து எதுவுமே கொடுக்காம மகசூல் வந்து லாபமாகவே எடுக்க முடியாது. ஒரு விவசாயம் அப்படின்னா அதை ஓட்டணும், தண்ணி பாய்க்கணும், உரம் போடணும், களை எடுக்கணும், மருந்தடிக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ வேலைக்கு ஆள் வச்சு பூ பறிக்கிறது, பழம் பறிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைக்குமே ஒரு முதலீடு வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். போட்டால் மட்டும்தான் நமக்கான லாபம் வந்து எடுக்க முடியும். ஸோ லாப நஷ்ட கணக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து நஷ்டமாகவே போகவும் போகாது. அண்ட் வந்து எல்லாமே நமக்கு லாபமாகவும் வராது. ஸோ அதனால் யோசிச்சு தான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எப்படி வியாபார நோக்கத்துக்காக நான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மணி மைண்டடாக வந்து நான் அந்த விவசாயம் மல்லி வந்து நான் எடுக்கவே கிடையாது. என்னோடய சேனலில் நான் வந்து மல்லி வீடியோ போடுறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா,
நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேருடைய லைஃப் வந்து இது மாறும். நிறைய பேர் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து இது கொஞ்ச நேரத்தில் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதுக்காக ஒரே நோக்கம் மட்டும்தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறது. ஸோ வந்து நான் வந்து கடை வச்சுட்டு நான் பிராண்டட் வந்து நான் ப்ரமோஷன் பண்ணி சேல் பண்ணிட்டு இல்லைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்களுமே எந்த அளவுக்கு மருந்து குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தான் ஆட் பண்ணுறோம். என்ன ரீசன்னா நான் போட்ட வீடியோங்களில் இந்த மருந்தெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அது இல்லாமல் மருந்து பொறுத்த வரைக்கும் சம்மரில் ஒரு மருந்து அடிப்போம், வின்டருக்கு மருந்து வந்து கொஞ்சம் சேர்ப்போம். ஸோ வின்டர் சீசனில் வந்து குளிர்காலம் பனிக்காலத்தில் வந்து நிறைய வந்து பனி வரதுனால பூச்சிப்புழு வந்து சீக்கிரம் அட்டாக் ஆகும். வெயில் காலத்துக்கு வந்து மல்லி பொறுத்த வரைக்கும் வெயிலில் தான் நல்லா வரும். ஸோ வெயில் காலத்துக்கு வந்து மருந்து வந்து அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சம்மர் காலத்தில் வந்து இந்த வந்து பூச்செடிங்களுக்கு வந்து மருந்து அதிகமாக தேவைப்படாது. வின்டர் சீசனுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ மருந்து வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறது தாங்க. ஸோ நான் கொடுத்தது வந்து பிராண்டட் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் ஒரு சில மருந்து மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் எந்த ப்ரமோஷனுக்காகவும் கொடுக்கல. நாங்கள் ஓனாக வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் அடிக்கிறதுனால அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. சரியில்லாத மருந்து வாங்கிட்டு வந்து 4 மருந்து அடிக்கிறதுக்கு நல்ல மருந்தாக வாங்கிட்டு வந்து 1 மருந்து 2 மருந்து அடித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை நான் கொடுத்தேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நான் கமெண்ட் போட்டவங்க வந்து தப்பு சொல்லலை. நாங்களும் விவசாயம் தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து வியாபாரத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ நாங்கள் வந்து பண்ணலை. ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டுமே பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.